முக்கியம் பிகில முக்கியம். Hi my dear friends, welcome back to Tamil and Tech channel. Friends, இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ கண்டென்ட் என்னன்னா, பிரபலமாகிட்டு வர இந்த டேப்ன்ற ஒரு வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட்டில் அல்டிமேட்டாக ஏர்ன் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த இருக்க கேம்ஸில் நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டனால நமக்கு நிறையா வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியாகிட்டே வருது. அதுக்காக தான் நான் இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த டேப் வெப்சைட்டில் ஒரு கேமுக்கான டிப்ஸை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ வியூவர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி நான் நிறையா ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸும் ஃப்ரீ ஃபயரை பற்றின வீடியோஸும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் க்ளோவால் பெட்டை பற்றி போட்டிருக்கேன். ஏர்னிங் அப்ளிகேஷன்ஸ் நிறையா போட்டுக்கிட்டே வந்துட்டுருக்கேன். இது மாதிரி நிறைய அப்ளிகேஷனை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்து போட போகிற ஃப்ரீ ஃபயர் வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டோட ஒரு பேமெண்ட் ப்ரூஃபையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டேப்ன்ற இதுலேருந்து எனக்கு 10 rupees இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நமக்கு 1 rupeeலேருந்து கூட மினிமம் ரீடிங் இருக்குது. அதுவும் ஜிஎஸ்டி எடுக்காமல் நமக்கு ஃபுல் அமௌண்ட்டையும் செட் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், என்கிட்ட 2 rupees இது வரைக்கும் பாருங்கள் டேப்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலயமா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்தோடனே உங்களுக்கு இந்த பேஜோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி லோடிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வரிசையாக கேம்ஸாக காட்டும் காய்ஸ். அதனால் இந்த கேம்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டிப்ஸ் கேம் என்னென்னா, இந்த ஜம்ப்புன்ற கேம் தான். இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிஸில் ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். இதை நீங்கள் உங்களுக்கு இந்த டிப்ஸ் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளே டியூவலில் இல்லை இந்த மேட்ச் எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி அல்டிமேட்டாக ஏர்ன் பண்ண முடியும் காய்ஸ். அதனால் இந்த ட்ரிக்கை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேமெண்ட்லாம் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸிங் கேமில் நான் நிறையா வின் பண்ணிருக்கேன். 2 ரூபா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேலே நிறையா ஜெயிச்சேன். அப்புறமா இந்த கேமையே தூக்கிட்டாங்க, ஏன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த டிப்ஸுக்கும் போயிடலாம். இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் டியூல்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் முதல்ல நான் கொடுக்குற டிப்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமை பொறுத்த வரையும் இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டவர் இங்கேருந்து ரொட்டேட் ஆகிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்டாக அது மேலே இடிக்காமல் ஜம்ப் பண்ணணும். இதில் உள்ள டிப்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து இந்த டவர் வருது, கரெக்டாக அது மேலே இடிச்சிட்டோன்னா நம்ம அவுட்டு. இப்போ பாருங்கள், இந்த டவரு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வரும். கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது, இந்த இடத்த ரீச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக டேப் பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ணிடும். ஓரளவுக்கு ஸ்பீடாக வருதுன்னு நீங்கள் நினைக்குமா, அப்போ எங்கே பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக வரும்போது நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா அவன் இடிக்காமல் போவான். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கேம் பிளேயும் போட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்லோவாக வருது, இந்த இடத்துல வந்து நான் எகிறேன், திருப்பியும் ஸ்லோவாக தான் வருது, அதேமாதிரி எகிறேன். ஸ்பீடாக வரும்போது பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஸ்பீடாகுது, எங்கே எகிறேன்னு பாருங்கள். நம்ம அந்த இடத்துல கரெக்டான நேரத்தில் டேப் பண்ணும்போது இந்த இதுலேருந்து நம்ம தப்பிச்சு நிறையா பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாத நண்பர்கள் இதை தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வீடியோவில் இது ஸ்பீடாகினே வருது. நான் கரெக்டான நேரத்தில் ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ நான் ஸ்லோவாக வருது, முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்லோவாக வருது, முன்னாடியே ஜம்ப் பண்ணால் கூட அது ஓரளவு ஸ்பீடுன்றனால தப்பிச்சிட்டேன். நான் ஸ்லோவாக விட்டேன்னா அவ்வளோதான். இது ஸ்பீடாக வந்தேன்னா நான் அவுட் ஆகிட்டேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னாக்கா நான் அடுத்த வீடியோ ஃப்ரீ ஃபயரை பற்றி போட போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலோட ஸ்டே டியூன்லேயே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.